ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் என்று பார்த்தால் 907 நாள். இன்று பாலஸ்தீனத்தில் இருந்த எல்லா கவனமும் ஹர்மூஸ் பகுதிக்குத்தான் வந்திருக்கிறது. ஹர்மூஸ் பகுதியில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 அமெரிக்க கப்பல்கள் USS ஃப்ராங்க், USS பீட்டர்சன் ஆகிய ரெண்டும், பீட்டர்சன் ஜூனியர் ஆக ரெண்டும் அதை கடந்து விட்டது என்று சொன்னது பொய் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. என்னென்று சொன்னால், நேற்று ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை அந்த மாலுமிகளுக்கு இடையேயும் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படைக்கு இடையேயும் நடந்த கான்வர்சேஷனை, உரையாடலை அப்படியே வீடியோ போட்டு காட்டி விட்டது உலகம் முழுவதும். அதில் அந்த USS ஃப்ராங்குங்கிற கப்பலில் இருந்த அந்த கேப்டன், தலைமை மாலுமி, அந்த IRGC இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையின் தலைவரோடு பேசும்போது, நான் இப்பொழுது உள்ள சீஸ்ஃபயர் ரூல்ஸ் படி 14 நாள் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, அதுபடி தான் நான் ஹார்மோஸ் பகுதிக்கு வரப்போகிறேன் அப்படின்னு. அப்போ இவர் சொல்லார், சீஸ்ஃபயரில் இந்த 14 நாள் நாங்கள் கொடுத்த கெடுவிலையும் நீங்கள் எங்களுடைய பாதுகாப்பின் கீழும் எங்களுடைய கோஆர்டினேஷன், எங்களுடைய ஒருங்கிணைப்பின் கீழும் தான் ஹார்மோஸ் பகுதியை கடக்க முடியும். அதேமாரி நீங்கள் கடந்தால் நாங்கள் உங்களை தாக்கி விடுவோம், உடனேயே இந்தியன் ஓஷன் பகுதிக்கு போய் விடுங்கள் என்று சொல்லுகிறார். அது ஓடி விடுகிறது. 2 கப்பலுமே பின்னால் போய் விடுகிறது. அடுத்து, இந்த ஹார்மோஸ் பகுதியில் கன்னிவெடிகளை ஈரான் எங்கே வைத்திருக்கிறேன் என்பதை யாருக்கும் சொல்லவில்லை. சர்வதேச அளவில் கேட்டபோது கூட அது தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டது. ஆகவே இந்த கன்னிவெடிகள் இருப்பதால் நீங்கள் யாராவது தடுதுப்போம் என்று வந்தீர்கள் என்று சொன்னால் அதில் நீங்கள் வெல்ல முடியாது, நீங்கள் உடைந்து போவீர்கள், எரிந்து போவீர்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுடைய புரட்சி பாதுகாப்பு படையின் பாதுகாப்பில் போகின்ற கப்பல்களை கன்னிவெடிகள் இல்லாத இடங்கள் வழியாக அவர்கள் அழைத்து சென்று ஹார்மூஸ் பகுதியை கடந்து விடுவார்கள். இதுதான் இதில் உள்ள மிக முக்கியமான ரகசியம். ஆனால் இப்பொழுது அமெரிக்கா வேறொரு ரவுடித்தனத்தை அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய ஹார்மூஸ் பகுதி வழியாக எல்லோரையும் அனுமதிக்க வேண்டும், எங்களையும் இஸ்ரேலையும் கூட அனுமதிக்க வேண்டும், இல்லை என்றால் எல்லா கப்பல்களையும் நாங்கள் வழிமறிப்போம், முற்றுகையிடுவோம் என்று சொல்லி இருக்கிறது. ஈரான் இதை 2 விதமாக எதிர்கொள்கிறது. ஒன்று, நீ அப்படி கப்பலை இங்கே முற்றுகையிட வந்தா என்று சொன்னால் நாங்கள் தாக்குவோம், உன்னுடைய கப்பல் படையை ஏற்கனவே அழித்திருக்கிறோம், உன்னுடைய USS ஜெரால்டு, அப்ரஹாம் லிங்கன்லாம் என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஒன்று, இது முதல் வழி. 2வது வழி, இன்னொரு தீவு வழியாக, ஈரானுக்கு சொந்தமான தீவு வழியாக, குறுக்கு வழியில் ஈரானுக்கு டோல் கிட்டக்கூடிய அந்த கப்பல்களை நாங்களே கடத்தி கொண்டு பாதுகாப்பாக அனுப்பி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறது. இதில் ட்ரம்ப் முதல்ல ஃபூல் ஆயிட்டான். 2வது, உலக நாடுகள்லாம் எனக்கு உதவி செய்யும்னு சொன்னால், உலக நாடுகளில் முதல்ல UK அறிவிச்சுட்டு, நாங்கள் ஹார்மூஸ் பிளாக்கேடு, ஹார்மூஸ் முற்றுகைக்கு வரமாட்டோம், வேறு எந்த நாடு உனக்கு வர முடியும், எந்த நாடும் வர முடியாது, அவங்களுக்கு நன்றாக தெரியும், சின்ன சின்ன டப்பாசுகளை வைத்தே பெரிய பெரிய கப்பல் படையை அழித்து விடுவார்கள் ஈரானியர்கள் என்று. அதை மிஞ்சினா ஹூத்திஸ் விட மாட்டான். ஆகவே அதில் எந்த இதுவும் இல்லை. நேற்று KC-135 டஸ்ட்ராயர் ஒன்று அழிச்சிருக்காங்க. ஏற்கனவே நாம் உங்களுக்கு குறிப்பிட்டோம், MQ-4C 1800 கோடி விலை உள்ள ஒரு வேவு பார்க்க வந்த ஆளில்லா விமானம் காணாமல் போனது. ஆக இந்த பிளாக்கேடு இன்னைக்கு 10 மணியிலிருந்து ஆரம்பிக்கணும். நம்ம இந்தியா டுடே தொலைக்காட்சியில் ஒரு விவாதம், ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு இந்த முற்றுகையை முழுமையாக நடத்தக்கூடிய படைபலம் இருக்கிறதா என்று ஒரே வரியில் அந்த இராணுவ நோக்கர் சொல்லுகிறார், இல்லை, அவர்களுக்கு இல்லை, ஈரான் அதை விட பலமாக இருக்கிறது என்று. அப்போ இன்னொருக்க ஹார்மூஸ்
பகுதியை வந்து அவர்கள் வெல்லுவார்கள் என தெரிகிறது. அன்னைக்கு காலித் பின் வலீதுக்கு பிறகு அவங்க 2வது முறையாக அதில் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்போவும் 2வது முறையாகத்தான். இப்போ இந்த ஹர்மூஸை பற்றி ட்ரம்ப்புக்கு பைத்தியம் பிடிக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், எல்லாரும் அமெரிக்காவில் என்ன கேட்குறான்னா, ரிஜிம் சேஞ்சு, ஈரானை அழிச்சிருவேன் அப்படி இப்படின்லாம் போயிட்டு கடைசியில் நம்ம ஹார்மூஸ் பகுதிக்கு வந்து நிற்கிறோம். அந்த ஹார்மூஸ் பகுதி எப்படி இருந்ததுன்னா, 28 ஏப்ரலுக்கு முன்னாடி அது திறந்து இருந்தது என்பதுதான் உண்மை. எல்லாரும் ஃப்ரீயாக தான் போயிட்டு வந்தோம். இப்போ ஈரானுக்கு டோல் கட்டிட்டு வர வேண்டியது இருக்கு. இதில் உலக நாடுகளில் பெரும்பகுதி நாடுகள் ஒத்துக்கொண்டது. இப்போ சீனாவை மிரட்டியிருக்கான், நீ ஈரானில் ஆயில் வாங்கக்கூடாது, நாங்கள் வந்து உன்னுடைய துறைமுகத்தையும் நாங்கள் தாக்குவோம்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சைனாவை மிரட்டிருங்க, சைனாவும் வந்துடும். அப்போ இந்த யுத்தம் மிகப்பெரிய அளவில் விரிவடைய எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் அமெரிக்கா டக்குன்னு பல்ட்டி அடிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா இப்போ யூகே முதல்ல அறிவிச்சிட்டான், ஹர்மூஸ் இதுக்கு நாங்கள் வரமாட்டோம். அடுத்தது இந்த லெபனான் தான் மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நேற்று ட்ரம்ப்பு இஸ்ரேலை கூப்பிட்டு சொல்லிருங்க, செவ்வாய்க்கிழமை நாளைக்கு பேச்சுவார்த்தை இருக்கிறது, ஆகவே கொஞ்சம் நீங்கள் அமுக்கி வாசிங்க என்று. ஆனால் அதே நேரத்தில் லெபனானுடைய படைகள், ஹிஸ்புல்லாவுடைய படைகள் பெரிய அளவில் பல இடங்களை இஸ்ரேலின் பிடியிலிருந்து லெபனானுக்குள்ளால் மீட்டி இருக்கிறது. அதே போல இஸ்ரேலுக்கு உள்ளால் இறங்கி சில இடங்களை கையகப்படுத்தி இருக்கிறது. இப்போ இந்த பிந்த் ஜெபில் ஜுபைல்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதே இல்லை சதர்ன் லெபனானில் உள்ள ஒரு மிகப்பெரிய முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதை இந்த யுத்தம் தொடங்கினோன்னா டக்கு டக்குன்னு போய் இஸ்ரேலிய இராணுவம் அங்கே உட்காந்துட்டு ஹிஸ்புல்லா களத்தில் இறங்குவதற்கு முன்னால் இந்த லெபனானில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன செய்யறதுன்னா, அந்த ஆரோன் கவர்மெண்ட்டு என்ன செய்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலு சதர்ன் லெபனானில் பிடிக்கிற இடம்லாம் ஷியா முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம்னா அதை தாரை வார்த்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பிந்த் ஜுபைல வன்மையாக தடுத்து அங்கிருந்து இஸ்ரேலிய இராணுவத்தை வெளியேற்றுகிறது. இப்போ இஸ்ரேல் வந்து நாளைக்கு பேச்சுவார்த்தையில் ப்ரீவார் பொசிஷன்னு சொல்லுவது, இஸ்ரேலுக்கு உள்ளால ஹிஸ்புல்லா பிடிச்ச இடமும் லெபனானுக்கு உள்ளால ஈரான் இஸ்ரேல் ஏறி வந்த சில பகுதிகளில் இருந்து ஹிஸ்புல்லா வெளியில் போயிடணும். அது நடக்காது. அடுத்தது கவர்மெண்டோட பேசும்போது ஹிஸ்புல்லாவை டிசார்ம் பண்ணணும்னா அதுவும் நடக்காது. அப்போ அங்கேயும் நாளைக்குள்ள பேச்சுவார்த்தைக்கு இன்னைக்கே சொல்லிட்டாங்க எல்லாரும், அது ஜெயிக்காது, அதிலே ஒரு முடிவும் எட்டப்படாது. அடுத்தது பயாதாங்கிற இடத்த வந்து இஸ்ரேலிய இராணுவம் முற்றுகையிட்டு இருக்கிறது. அங்கேயும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு பெரிய கான்ஸ்பிரசி 2 நாளாக வெளியில் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த லெபனானில் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு சில இடங்களை எந்த தடையும் இல்லாமல் விட்டு விட்டது. அதே போல் யூனிஃபில்லும் ஒரு நயவஞ்சகத்தான் செய்திருக்கு. அது யூனிஃபில்னா சர்வதேச படை, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பார்டரை பாதுகாக்கிறது. இப்போ லிட்டானியல் வர இவங்க தாண்டி வந்துட்டாங்க, அவங்க பின்னாடி போகணுங்கிறாங்க. அது ஹிஸ்புல்லா தாண்டி வந்துட்டு அதை பின்னாடி போகணும், ஹிஸ்புல்லா லிட்டானி ரிவருக்கு பின்னாடி போயிடணும். ஆனால் இந்த பக்கம் சில பகுதிகளை இஸ்ரேல் பிடிச்சி இடத்தை இப்போ அடித்து வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்கான். அதுலேயும் விட்டு கொடுத்துடணுங்கிற ஒரு இது யூனிஃபில்லுக்கு இருந்திருக்கு. இப்போ ஹிஸ்புல்லா தான் லெபனானுடைய பகுதிகளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது என்பது தெளிவாகிறது. அதே மாதிரி நிறைய இஸ்ரேலுடைய இராணுவ தளங்களையும் ஏர்பேஸஸையும் செட்டில்மெண்ட் ஏரியா புது குடியிருப்புகளையும் அடித்து தகர்த்து இருக்கிறது ஹிஸ்புல்லா. இதனால இஸ்ரேலில் உள்ள ஒரு இஸ்ரேல் இராணுவ அட்வைசர் தசீம் ஹெக்னி என்பவர் சொல்லியிருக்கிறார், லெபனானோட நீ போடுற யுத்தம் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது, பணமும் இல்லை படையும் இல்லை, அதனால் நீ அந்த யுத்தத்தை நிறுத்திவிடு, நாளைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சீஸ்ஃபயர்னு கொண்டு வந்துரு, நீ லெபனானில் இனிமேல் இருக்க முடியாதனால வெளியில் வந்துரு. ஆனால் ஒன்று மட்டும் கேளு, ஹிஸ்புல்லா வந்து இப்போ இஸ்ரேலில் கையகப்படுத்தியிருக்க இடத்தையும்
விட்டுவிட வேண்டும் என்று சொல்லு. இப்போ ஹிரோஷிமா, கலீலி போன்ற இடங்கள் இவங்க கையில் வந்துட்டு அதே மாதிரி மெயின் அல் ஜபல்னோட ஒரு இது பிந்து ஜபுலுங்கிறத டாக்டர் ஆஃப் ஜுபைல், அதாவது ஜுபைல் மலையின் குழந்தை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது மெயினாக அதில் வந்து ஜுபைலுங்கிற மலை இருக்கிறது. அது இப்போ ஹிஸ்புல்லா ஏறி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீ என்ன செய்ய, இதுலேயே ஒரு ஸ்டேட்டஸை நிறுத்தினேன்னா இஸ்ரேலில் இன்னும் அதிகமான இடங்கள் அவங்க கையில் போகாது. அதே நேரத்தில் நீ லெபனானில் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வெளியில் வந்து தான் ஆகணும், வேற வழி இருக்காது. ஹிஸ்புல்லா தொடுத்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல், நாளைக்கு பேச்சுவார்த்தை என்ன ஆகுதுங்கிறத பற்றி கவலையே படாமல் தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலு பெய்ரூத் மீது நடக்கக்கூடிய தாக்குதலை குறைத்து இருக்கிறது. ஆனால் சதன் லெபனானில் வடக்கு பகுதியில் என்ன ஆயிருக்குன்னு 34 பேர் நேற்று இஸ்ரேலுடைய தாக்குதலில் ஷஹீதாகி இருக்கிறார்கள். இனிமே ஈரானுடைய இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தால், இந்த பேச்சுவார்த்தையில் எல்லாரும் வந்து அமெரிக்காவில் உள்ளவர்களே வந்து அமெரிக்காவில் இருந்து போன 3 நெகோசியேட்டர்ஸ் தான் குறை சொல்கிறாங்க. நேற்று அதில் ஒரு பகுதியை சொன்னோம். அது முதல்ல எடுத்த உடனே இதே ரியல் எஸ்டேட் ஓனர் விட்காஃபு, அவனு யூதன், அதே மாதிரி குசார் ஓப்பனாகவே சொல்கிறாங்க. குசார் மருமவன், அவனு ரியல் எஸ்டேட் டீலரு, நீ ஒரு ரியல் எஸ்டேட் டீலரு. இவங்கெல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தினா முட்டாள்தனமாக தான் முடியும். அந்த முட்டாள்தனம் 2 வகைங்கிறாங்க. ஒன்று வந்து நீங்கள் ஹர்மோஸ் பகுதியை பிரச்சனை ஆக்கிட்டு வந்திருக்கீங்க. இது யுத்தம் தொடங்குவதற்கு முன்னாடி பிரச்சனை இல்லாமல் இருந்த பகுதி. 2வது ஈரானுடைய நியூக்ளியர் இதை பற்றி பேசிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓமனில் நடந்த பேச்சுவார்த்தையிலையும் அன்காராவில் நடந்த பேச்சுவார்த்தையிலையும் நீங்கள் என்னத்தை கிழிச்சிட்டு வந்தீங்க? இதே பதில தான் கொண்டு வந்தீங்க. அப்போ நீங்கள் ஏதாவது டிமாண்டுகளை வைக்கிற வேண்டியது, கடைசியில் ஈரானை குறை சொல்ல வேண்டியது, கேட்டால் அணு ஆயுதம்னு சொல்லிட வேண்டியது. அவங்க அணு ஆயுதத்துக்கு பக்கத்தில் போக மாட்டேன்ட்டாங்க. இதை இன்னொரு ஜெரால்ட் ஆரோனுங்கிற ஒரு ஃபார்மர் அமெரிக்காவினோட அட்வைசர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், 2015 என்பிடியில் அவங்க கையெழுத்து போட்டு அவங்க நாங்கள் ஆயுத தயாரிப்பு போக மாட்டோம், அமைதி வழிகளுக்குத்தான் அணுசக்தியை பயன்படுத்துவோம்னு சொன்ன எக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டது இதே அமெரிக்க நிர்வாகம் தான், இதே ட்ரம்ப் தான். 18 என்னவோ அதை கிழிச்சு போட்டான். அப்போ 2015 உள்ள ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு திரும்ப வர்றதுக்கு இப்போ ஒரு பேச்சுவார்த்தையா? நீங்களே கிழிச்சு போட்டுக்கிட்டு அதே மாதிரி பிரச்சனையே, யுத்தத்துக்கு முன்னாடி பிரச்சனையே இல்லாமல் இருந்த ஹர்மூஸ் இப்போ ஒரு பிரச்சனையா உங்களுக்கு? அப்போ எவ்வளோ முட்டாள்தனமாக ஏற்கனவே முடிவு செய்ய 10 வருஷத்துக்கு முன்னாடி ஈரான் ஒத்துக்கிட்டது, நாங்கள் எங்கள் மார்க்க தீர்ப்பு படியும் எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஃபத்வாக்கள் வழியாகவும் நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம், வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் எங்களுடைய நோக்கம் இல்லை, பொதுமக்களையும் பொற்பூண்டுகளையும் அவர்களுக்கு பயன்படக்கூடிய பொற்பூண்டுகளையும் அழிக்கிறது எங்களுக்கு வேலை இல்லை. 2015 ஒத்துக்கிட்டானையா? நீ தானே அதை பதவிக்கு வந்தவுடனே 2010 கிழிச்சு போட்ட, 2017-18 கிழிச்சு போட்ட. இப்போ அதுக்கு திரும்ப வரணுங்கிறியா? இது ஒரு முட்டாள்தனம். 2வது திறந்திருந்த ஹர்மோஸ் அவங்கள மூட வச்சுக்கிட்டு இப்போ அதை நான் மீட்போம்னு சொல்லுது. இது என்னையா முட்டாள்தனமான பேச்சா இருக்கேன்னு சொல்லிட்டு சிஐஏ டைரக்டர் சொல்லியிருக்காரு, ட்ரம்ப்பை உடனேயே பதவியில் இருந்து நாம் மீட்கவில்லை என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு பெரிய பொருள் சேதம் ஏற்படும். இப்பொழுதே பெட்ரோலும் டீசலும் விலை ஏறி போச்சு. இது உலகத்தை ஒன்றாக பாதிக்கிறது. ஆனால் உலக நாடுகள் எல்லாம் அருமையாக இந்த $2 மில்லியன் கட்டிட்டு அவங்க கப்பல்களை அழகாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு தான் பெரிய பிரச்சனை. இப்போ முழுமையாக முற்றுகை இடும்போது எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த முட்டாள் ட்ரம்புக்கு அது புரியுமா என்று தெரியவில்லை. நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்தது காசாவுக்கு வருவோம் என்று சொன்னால், காசாவில் நேற்று 2 பேரை கொலை செய்திருக்கிறார்கள், ஷஹீதாக்கி இருக்கிறார்கள்.
ஆனால் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வந்து ஒரு பெரிய முயற்சியை எடுத்து அந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வந்து 1,30,000 பிரெட்டு லோப்ஸை டெய்லி உற்பத்தி செய்கிற 16 ஃபேக்ட்ரி. அப்போ 16 இன்ட்டு 1,30,000 போட்டுக்கணும். பிரெட்டு எண்ணிக்கையில் சொல்ல வேண்டியது இருக்கு. 16 ஃபேக்ட்ரியை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லா மக்களுக்கும் உணவு கிடைக்கக்கூடிய ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற சுப செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த பேக்கரிஸுக்கு என்ன செய்கிறாங்க, ஃபியூவல் தான் பெரிய தட்டுப்பாடு. ஃபியூவலை வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் கொண்டு வந்து கொடுத்துறது. அதாவது எரிபொருள் கேஸ் இது இருக்குல்ல, அதை வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இதானே உங்களுக்கு தட்டுப்பாடு, நாங்கள் தாராளமாக சப்ளை பண்ணுது. அப்போ தாராளமாக உள்ளே வருதுன்னு அர்த்தம். அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு அந்த பிரெட்டை தயாரிக்கக்கூடிய இதர இன்க்ரீடியன்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்குது. அது குடுக்கல் வாங்கல் வரும்போது மார்க்கெட் எக்கானமி சந்தை பொருளாதாரம் கொஞ்சம் வளருது. அதனால இதை காசாவை திரும்ப கொண்டு வர்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு. இதில் அவங்களுக்கு இன்னொரு காசா மக்களுக்கு இன்னொரு சின்ன ரிலீஃப் என்னன்னா, இந்த எல்லோ லைன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது இப்போ ரொம்ப சுருங்கிட்டு வருது. ஏன்னா ஹிஸ்புல்லாவும் ஹூத்தீஸும் அப்பப்போ அந்த காசா வளாகத்தில் உள்ள செட்டில்மெண்ட்டை தாக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் இராணுவம் தஞ்சம் போகணும்னு சொன்னால் காசா வளாகத்துக்குள்ளால வந்து அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் தான் இருக்குன்னா அந்த குடியிருப்புகளை ஒவ்வொன்றா அழிச்சிட்டு வராங்க. அதனால தான் இஸ்ரேலுடைய பொருளாதார இது யுத்த அட்வைசர் சொல்லியிருக்கிறார், இது வந்து பெரிய அழிவில் முடியக்கூடிய யுத்தமாக இருக்கிறது, லெபனான்ல நீ நிறுத்திடு அப்படின்னு. தன்சிம் ஹெக்கருங்கிறவர் ஸ்டூபிடுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்காரு. ஸ்டூபிட், இட் இஸ் ஸ்டூபிடிட்டி இன் வேஜிங் அ வார் இன் லெபனானோட யுத்தத்துக்கு போகிறதுங்கிறது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது அப்படின்னு. ஆனால் ஒரு காரணம் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நத்தியானு இந்த யுத்தத்தை தொடர்ந்தால்தான் பதவியில் நீடிக்க முடியும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இதை நீட்டிக்கொண்டு இருக்கிறான் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். இனிமே கல்ஃப் ஸ்டேட்ஸை பற்றி நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும்னா, கல்ஃப் ஸ்டேட்ஸு பயந்து இருக்கிறான். பாகிஸ்தானில் இருந்து $5 பில்லியன் கொடுத்துருக்கான்ல, பாகிஸ்தானில் இருந்து 13,000 படைகள் சவுதிக்கு போயிருக்கு. எதுக்கு? ஈரான் ஒருவேளை தாக்குனா தடுக்கிறதுக்கு, எல்லாமே வர ஒன்றுக்கும் இல்லை. ஆனால் ஈரான் வந்து நான் அழிக்க வேண்டியெல்லாம் அழிச்சிட்டேன், இன்னொரு தடவை யுத்தத்தை அமெரிக்கா தொடங்காது. ஒருவேளை இஸ்ரேல் தாக்கும்னு சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை தாக்கலாம். அமெரிக்கா வந்து இதுவரைக்கும் கொடுக்குற இது வந்து ஹர்மூஸை நான் முற்றுகையிடுவேன், ஹர்மூஸை சுற்றி தான் பேசிட்டு இருக்கானே தவிர வேறு எந்த தாக்குதலையும் பற்றி பேசவில்லை. ஆனால் சைனாவிலிருந்து ஆயுதங்கள் ஈரானுக்கு வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது. ஈரான் அதற்கு போதுமான அளவுக்கு எண்ணெயை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு வழியில பார்த்தா ஈரானுடைய பொருளாதாரம் மற்ற, அதாவது இந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்னாடி இருந்ததை விட பொருளாதாரம் ரொம்ப வளர்ந்துட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆக்டிவிட்டிஸ், பொருளாதார நடவடிக்கைகள் கூடியிருக்கு. இங்கே ஆயுதம் வாங்குறான், எண்ணெயை கொடுக்குறான், மற்ற இடங்களில் டோல் பூத்து கிடைக்குது, ரஷ்யாவுக்கு எண்ணெயை விற்க முடியுது, ரஷ்யாட்ட தான் உலகம் முழுவதும் எண்ணெய் வாங்கினோம்னு இப்போ அமெரிக்கா சொல்லுது. எவ்வளோ பெரிய சரண்டர் இப்படி இருக்கிறது. இந்த ஆக ஈரான் எல்லா தளங்களிலும் வெற்றிகளை தான் ஈட்டி கொண்டு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இன்று ஆரம்பிக்கக்கூடிய ஹர்மூஸ் முற்றுகை எப்படி முடிகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.